மார்ச் மாதம் 15ஆம் தேதி காலை 11 மணி இப்பொழுது நேரம். இலங்கையில புதிய நடைமுறை அமலுக்கு வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இதுல நிறைய விஷயங்கள் இப்பொழுது அரசாங்கத்தால விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி QR முறைமை, அதாவது எரிபொருளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்று காலை 6 மணிலிருந்து QR முறைமை அமலுக்குள்ள வந்திருக்கு. இதற்கு மிக முக்கியமா சொல்லப்பட்டிருக்க காரணம்னு சொன்னா, கடந்த நாட்கள்ல அசாதாரணமான நிலையில அதிகரித்திருக்கிறது எரிபொருள் கொள்வனவு மக்கள் மத்தியில். அதாவது பலமையா ஒரு உதாரணத்தை சொல்ல போனா 100 லிட்டர் எரிபொருள் விற்பனை செய்திருந்தா இப்போ 300 லிட்டராக மாறி இருக்கு. இது வந்து அசாதாரணமான ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறதன் காரணமாக இப்பொழுது மத்திய கிழக்கில் ஏற்பட்டு கொண்டிருக்கிற இந்த யுத்தம் காரணமாக எரிபொருள் வழங்குகிற அந்த சங்கிலி தொடர் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை நேரடியாக வாங்கல, நாங்கள் இந்தியாவிடம் தான், சிங்கப்பூர் இருந்தான், ரஷ்யாவிடம் தான் வாங்குறோம்னாலும் கூட அந்தந்த நாடுகளுக்கு வருகின்ற இடங்கள் தொடர்கள் துண்டிக்கப்பட்டிருப்பதன் காரணமாக இலங்கையிலையும் இந்த எரிபொருள் பாவனை அப்படின்றது சிக்கனப்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. எரிபொருள் ஒரு 2 மாசத்துக்கு இலங்கையில போதுமான அளவு இருந்தாலும் கூட அசாதாரணமான முறையில், சட்டவிரோதமான முறையில் எரிபொருள் கொள்வனவு கடந்த நாட்களில் ஏற்பட்டிருக்கிறது. இதனை கட்டுப்படுத்துவதற்காக இந்த QR முறைமை கொண்டு வரப்பட்டிருப்பதாக அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இந்த நடைமுறையில ஒவ்வொரு வாகனங்களுக்குமான அளவுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பல எரிபொருள் நிலையங்கள் இப்பொழுது மூடப்பட்டிருக்கிறது. காரணம், நேற்று நள்ளிரவில் இருந்து மிக பெரிய அளவான நீண்ட வரிசைகள் எல்லா பெட்ரோல் நிலையங்களிலும் இருந்தது. அதன் காரணமாக இந்த பெட்ரோல் அல்லது எரிபொருள் இப்பொழுது பல நிலையங்களில் தீர்ந்திருக்கிறது. பல எரிபொருள் நிலையங்களில் நீண்ட வரிசை காணப்படுகிறது. அதிகமாக நீண்ட வரிசையில் இருக்கின்ற வாகனங்கள் பார்த்தா முச்சக்கர வண்டிகள் தான் அதிகமாக இருக்குது. அதே போல் மோட்டார் சைக்கிள்கள் அதிகமாக இந்த நீண்ட வரிசையில் இருக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்குது. முச்சக்கர வண்டிகளுக்கு 15 லிட்டர்கள் வழங்கப்படுகிறது ஒரு கிழமைக்கு. காருக்கு 15 லிட்டர்கள் எரிபொருள், அதோட மோட்டார் சைக்கிள்களுக்கு ஒரு கிழமைக்கு 5 லிட்டர்கள் வழங்கப்படுது. இது முதல் இருந்த நடைமுறை தான். QR முறைமை இப்பொழுது நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இப்பொழுது நண்பர்கள் 12 மணி முதல் இந்த முறைமை அமுலுக்குள்ள வந்திருப்பதாக உத்தியபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. பழைய வாகனங்களை விற்காம அதே ஃபோன் நம்பரோட அதே வாகன உரிமையாளர்களுடைய பெயர்களில் இருக்கிற வாகனங்களுக்கு நீங்கள் QR புதுசாக பதிவு செய்ய தேவையில்லை. உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுத்து நீங்கள் OTP வரும், அதை நீங்கள் என்டர் பண்ணும்போது உங்களுடைய QR நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் புதிதாக இப்பொழுது வாகனம் வாங்கியிருக்கிறவங்க போன முறை QR நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் பதிவு செய்யக்கூடிய முறை இதுதான். வெப்சைட்டுக்கு போங்க. இந்த வெப்சைட்டுக்கு உங்களுடைய தேசிய அடையாள அட்டை இலக்கத்தை என்டர் பண்ணுங்க. அதுக்கு கீழே ஃபோன் நம்பர், நீங்கள் தேசிய அடையாள அட்டை இலக்கம் இல்லைன்னு சொன்னால் உங்களோட BR அல்லது பாஸ்போர்ட் இலக்கத்தை என்டர் பண்ணலாம். இந்த இலக்கத்துக்கு OTP வரும், உங்களோட ஃபோன் நம்பருக்கு OTP வரும். அந்த OTP இலக்கத்தை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணும்போது வெரிஃபிகேஷன் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபைட் ஆகிடும். அது பிறகு வர பகுதிக்குள்ள உங்களுடைய முழு பெயர், முகவரி, அதோட வாகனத்தினுடைய பகுதி, காரா, வேனா, லொரியா, பஸ்ஸா, ஆட்டோவா, பைக்கான்றதை தெரிவு செய்யுங்க. அதோட உங்களுடைய வாகன இலக்கம், அதுக்கு கீழே செசி நம்பர் வாகனங்களுடைய புத்தகங்கள்ல இருக்கு, நீங்க அதை பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுடைய QR ரெடி ஆயிரும். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைக்கலாம் அல்லது நீங்க தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். இதுதான் QR புதுசா ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய முறைமை. நிறைய நண்பர்கள் இப்பொழுது கேட்டிருந்தாங்க, நமக்கு கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க, SMS மூலமாக கேட்டிருந்தாங்க. ஒரு வாகனத்தை வாங்கியிருக்காங்க, புதுசாக இல்லை, பழைய வாகனம் ஒன்று வாங்கியிருக்காங்க. இப்போ அவர் ரெஜிஸ்டர் பண்ணும்போது எல்லாமே எடுக்குது, ஃபோன் நம்பர் எல்லாமே எடுக்குது, OTP எல்லாம் வருது. ஆனால் இந்த வாகனம் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபெயில்டு அப்படின்னு வருதான். இதை எப்படி சரிப்படுத்துறேன்னு தெரியாது. ஏன்னா வேறொரு பேரில் அது முதல்ல QR எடுக்கப்பட்டிருக்கும். இப்போ உரிமையாளர் மாறி இருப்பாங்க, ஃபோன் நம்பர் மாறி இருக்கும். இதெல்லாம் மாறி இருந்தாலும் இந்த வாகனம் ஏற்கனவே அங்கே பதிவில் இருக்குன்றதால இந்த எரர் வருது. இதை அவங்க சரிப்படுத்தியிருக்காங்களான்னு தெரியல. இந்த வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணும் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. உங்களுக்கும் அந்த மாதிரி நிலைமை இருக்கா? இதை எப்படி சரிப்படுத்துறது அப்படின்னு தெரிஞ்சால் கருத்துக்களில் அதை பதிவிடுங்க. தெரியாதவங்க தெரிஞ்சு கொள்ளட்டும். நானும் தேடி பார்க்குறேன். தேடி பார்த்து அதோடமான முழுமையான விளக்கம் கிடைச்சா நான் இன்னொரு வீடியோவில் அதை பகிர்ந்து கொள்கிறேன். சர்வதேச ரீதியில் இப்போ பேசப்படுற விஷயம் சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காருன்னா, தெஹரான், ஈரான் பக்கமாக இப்பொழுது இந்த போரை முடிவுக்குள் கொண்டு வரதுக்கான ஒரு சூழல் நிலவி கொண்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் வைக்கின்ற நிபந்தனைகள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இந்த பேச்சுவார்த்தைக்கு எந்த வகையிலும் இடமில்லை அப்படின்ற மாதிரி தான் அவருடைய கருத்து இருக்கு. ஆனா தெஹரான் அல்லது ஈரான் பக்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அப்படி எந்த விதமான நிபந்தனையோ நாங்கள் வைக்கிறது ரெடியாகவும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு போறதுக்கான எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லை என்றதை அவங்களும் மறந்துருக்காங்க. இப்படி 2 பேரும் மாறி மாறி பேசிட்டு இருக்கிற
இருக்கிற நேரத்தில் நேற்று அமெரிக்க ஜனாதிபதி ஹார்மூஸ் கால்வாயை காப்பாற்றுவதற்கும் அங்கு போக்குவரத்தை பாதுகாப்பாக நடத்துவதற்கும் பல நாடுகளிடம் தங்களுடைய யுத்த கப்பலை அந்த பிரதேசத்துக்கு அனுப்புங்க அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருந்தாரு. குறிப்பா சீனா, ஜப்பான், தென்கொரியா, இங்கிலாந்து, பிரான்ஸ் ஆகிய நாடுகளிடம் அந்த கோரிக்கையை முன்வைத்திருந்தாரு. 2 நாடுகள், கிட்டத்தட்ட 3 நாடுகள் இதற்கான பதிலை வழங்கியிருக்காங்க. UK நேற்றைய நாளிலே வழங்கிட்டாங்க. இது தொடர்பாக நட்பு நாடுகளோடு நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம், அந்த தகவல்கள் கிடைக்க அவங்க என்ன சொல்றாங்கன்றதை பார்த்து முடிவெடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சீனாவுடைய தூதுவர், அமெரிக்காவில் இருக்கிற சீன தூதரகம் மூலமாக ஒரு தகவல் வெளியாகப்பட்டிருக்கிறது. இந்த போர் நிறைவுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும் என்பதிலேயே சீனா முடிவாக இருக்கிறது. இந்த யுத்த கப்பல் அனுப்புவது தொடர்பாக சீனா என்ன முடிவெடுப்பாங்க என்று சொல்லி இதுவரைக்கும் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதோட ஜப்பான் இதுல ஒரே முடிவில் சொல்லியிருக்காங்க, அந்த மாதிரி கப்பலை, யுத்த கப்பலை அந்த பிரதேசத்துக்கு அனுப்புறதுல சாத்தியக்கூறுகள் ஜப்பானால குறைவாகவே இருக்கும். அதை பத்தி நான் யோசிக்கவே இல்லை. அது தொடர்பாக யோசிச்சாலும் கூட யுத்த கப்பலை அங்கு அனுப்புவது தொடர்பாக ஜப்பான் அந்த அளவுக்கு உறுதியாக இருக்கா அப்படின்றத இன்னும் சொல்லலை. அது அந்த விஷயம் இருக்கு. யாருமே பெரிய அளவாக டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளலை அப்படின்றதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம். தென்கொரியா, பிரான்ஸ் ஆகிய நாடுகள் தான் இதுவரைக்கும் தகவல்களை எதுவுமே அவங்க பதில் எதுவும் சொல்லலை. எனவே இந்த விஷயங்கள் தான் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான தரவுகளாக, செய்திகளாக இருக்கு. அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கேன். RJ சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் லிங்க் முதல் கமெண்ட்ஸ்லையும் டிஸ்கிரிப்ஷனும் இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. முக்கியமான சுருக்கமான செய்திகளை அதில் அறிந்து கொள்ளலாம்.